Hi guys, today class நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் ஓகேங்களா. ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டமும் ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டமும் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோ எண்டில் நான் அதை பின் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது ஓகேங்களா. எனக்கு போலார்னால எப்போயுமே ஆங்கிளை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகும் ஓகேங்களா. இதுக்கு டேட்டா எப்படி கொடுப்போம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆங்கிள் ஓகேங்களா. ஏன்னா இது ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிற சிஸ்டம் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டுமே டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம், எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்போம். பட் இங்கே அப்படி கொடுக்க மாட்டோம், டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தன் ஆங்கிள் ஓகேங்களா. இதுதான் என்னோட போலார் டயக்ராம். நம்ம இதுதான் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு மட்டும் இந்த ரீடிங்ஸ் எப்படி எடுத்தேன்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0 அந்த 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி அடுத்து 180 டிகிரி ஓகேங்களா. இதை எப்படி எடுத்தேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது வந்து என்னோட போலார் கிரிட் ஓகேங்களா. இது வந்து என்னோட கோஆர்டினேட் கிரிட் ஓகேங்களா. நம்ம லாஸ்ட்டாக அப்சல்யூட்டும் சரி ரிலேட்டிவும் சரி இந்த கிரிட்டை பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. பட் ஆனால் போலார் மட்டும் நம்ம இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து எனக்கு ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இது எப்படி நான் டிகிரின்னு சொல்கிறேன், எனக்கு இது 0 டிகிரி, இது 90 டிகிரி ஓகேங்களா. இது எனக்கு 180 டிகிரி, இது எனக்கு 270 டிகிரி ஓகேங்களா. இந்த 4 கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி தான் போலார் கோஆர்டினேட் கிரியேட் ஆகுது ஓகேங்களா. ஸோ எனக்கு இந்த இடத்துல லைன் வரும்போது 30 டிகிரி 45 டிகிரின்னு சொல்லி போடு. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது 110 டிகிரி 120 டிகிரின்னு போடு. இங்கே வந்து 190 200 டிகிரின்னு போடு. எனக்கு இங்கே வந்து 230 240 டிகிரின்னு போடு ஓகேங்களா. பட் என்னோட டயக்ராம் அப்படி இல்லை, நம்மளுக்கு எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன் தான் ஓகேங்களா. ஸோ அதனால ஸ்ட்ரெயிட்டான ஆங்கிள் தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 200 சாரி இப்போ என்னோட டயக்ராம் இப்போ ட்ரா பண்ணுவோம். எனக்கு நான் லைன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம லைன் என்னோட ஆர்ஜினை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட ஆர்ஜின் ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0. ஸோ என்னோட ஆர்ஜினுக்கு இதுதான் என்னோட ஆர்ஜின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 200 டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. எனக்கு எந்த டேரக்ஷன் கேட்டிங்கன்னா இந்த 0 ஆங்கிளில் மூவ் ஆகுது ஓகேங்களா. ஸோ அதனால 200,0ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 150 எனக்கு மேலே மூவ் ஆகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு 90 டிகிரி இந்த ரெண்டும் பேஸ் பண்ணி வருதுங்களா. ஸோ அதனால எனக்கு 150 கிரேட்டர் தென் 90 டிகிரி ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 80, இந்த 80 வந்து எனக்கு இந்த கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுதுங்களா. ஏன் எனக்கு இதுவும் ஸ்ட்ரெயிட் லைனான வருது, ஏன் நீங்கள் இதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகுன்னு சொல்லிக்கிறேன். எனக்கு லைன் இங்கே ஆரம்பிச்சு இந்த 0 பேஸ் பண்ணி போச்சு ஓகேங்களா. இங்கே ஆரம்பிச்சு எனக்கு 90 மேலே பேஸ் பண்ணி போச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவ் இந்த சைடை பேஸ் பண்ணி வருது லைன். ஸோ அதனால தான் நாங்கள் 180ன்னு போடுறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 90 எங்கே வருதுன்னா எனக்கு கீழே வருது. கீழே எனக்கு என்ன கோஆர்டினேட் கேட்டிங்கன்னா எனக்கு 270 டிகிரி, அதனால 90 கிரேட்டர் தான் 270 ஓகேங்களா. ஸோ இதுவும் சொல்லுவேன், எனக்கு இது வந்து எனக்கு மேலே நோக்கி போகுது. ஸோ எனக்கு மேலே 90 டிகிரி இருக்குது. பட் இந்த லைன் எனக்கு கீழே நோக்கி வருது. கீழே எனக்கு எவ்வளோ டிகிரின்னு கேட்டால் 270 டிகிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்கு ஒரு 120 எனக்கு இந்த டேரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி போகுது ஓகேங்க. இந்த டேரக்ஷன் எனக்கு என்ன டிகிரின்னு கேட்டிங்கன்னா 180 டிகிரி ஓகேங்களா. ஏன்னா எனக்கு இந்த லைன் எனக்கு இந்த சைடை பேஸ் பண்ணி வருது. எனக்கு இந்த லைன் எனக்கு எவ்வளோ வருது 180 டிகிரி வருதுங்களா. ஸோ எனக்கு 180. ஸோ ஃபைனலாக சி கொடுத்து எண்டர் கொடுத்துக்கிறேன். எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு அங்கேயே வந்து ஃபினிஷ் ஆயிடும் ஓகேங்களா. எடுத்துக்கலாம். எனக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னோட ஆர்ஜின் ஃபஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே 0,0ன்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு 200, இந்த 200 எனக்கு 0 லைனில் மூவ் ஆகுதுங்களா. நெக்ஸ்ட் எனக்கு 150, இந்த 150 எனக்கு இந்த 90 டிகிரி பேஸ் பண்ணி மூவ் ஆகுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு 180, இந்த 180 எப்படி இருக்குது, எனக்கு இந்த சைடு போனால் எனக்கு பாசிட்டிவ் டேரக்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அதே மாதிரி எனக்கு இங்கிட்டு போனால் எனக்கு 0, இங்கிட்டு வந்தால் எனக்கு 180 ஓகேங்களா. ஸோ என்னோட லைன் எனக்கு இங்கிட்டு தான் போகுது. ஸோ எனக்கு 180. நெக்ஸ்ட்டு 90 எனக்கு கீழே வருது, மேலே போனால் 90, எனக்கு கீழே வந்தால் 270 ஓகேங்களா. ஸோ 90 கிரேட்டர் தான் 270 எனக்கு வந்துருக்குங்களா. நெக்ஸ்ட் இது எனக்கு 120, எனக்கு அந்த 180 லைனை பேஸ் பண்ணி போகுது. ஸோ அதனால் எனக்கு 180 டிகிரி ஓகேங்களா. இதை நம்ம ஆட்டோகேட் ட்ரா பண்ணி பார்ப்போமா. என்னோட ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கமாண்ட் லைன் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் 0,0, ரெண்டாவது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி அட்டு கொடுத்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ரீடிங் 200 ஷிஃப்ட்டு ப்ளஸ் எனக்கு கிரேட்டர் தான் ஓகேங்களா. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு 0 டிகிரி. சேம் ஷிஃப்ட்டு அட்டு 150 ஷிஃப்ட்டு கிரேட்டர் தேன் எனக்கு 90 டிகிரி ஓகேங்களா. ஸோ 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கிரேட் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு சேம் ஷிஃப்ட்டு அட்டு எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 80, எனக்கு ஷிஃப்ட்டு கிரேட்டர் தேன் எவ்வளோ டிகிரின்னு கேட்டிங்கன்னா எனக்கு 180 டிகிரி. ஏன்னா எனக்கு 180 கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி இது போகுது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் ஷிஃப்ட்டு அட்டு ஷிஃப்ட்டு அட்டு எனக்கு இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 90. நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் எனக்கு எவ்வளோ ஆங்கிள் கேட்டிங்கன்னா எனக்கு கீழே வருது. எனக்கு கீழே எவ்வளோ கேட்டால் 270 ஆங்கிள் ஓகேங்களா. 270 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு அட்டு நெக்ஸ்ட் எனக்கு எவ்வளோ கேட்டால் 120 லென்த்து
ஷிஃப்ட்டு கிரேட்டர் தேன் எனக்கு எவ்வளோ ஆங்கிள்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு இந்த டைம் 180 ஆங்கிள் தான் ஓகேங்களா. ஃபைனலாக நான் சி கொடுத்து எண்டட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே ஆங்கிள்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் 180 டிகிரின்னு வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அது நம்ம தேவையில்லை, இந்த கோஆர்டினேட்ஸில் நம்ம டிகிரி மென்ஷன் பண்ண தேவையில்லை ஓகேங்களா. ஸோ நீங்கள் அட்டு கொடுத்துட்டு உங்களை டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு கிரேட்டர் தான் நீங்கள் போட்டாலே அது ஆங்கிளாக தான் பேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம மேலே போய் டிகிரி 150 டிகிரி 270 டிகிரி 90 டிகிரி நம்ம கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஓகேங்களா. ஸோ இது நம்ம டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம டைமென்ஷன் செக் பண்ணி பார்ப்போமா. ஸோ எனக்கு கீழே எனக்கு 200 இருக்குங்களா, எனக்கு இங்கே 150 இருக்குங்களா, எனக்கு இங்கே 80 இருக்குங்களா, ஸோ அதே மாதிரி எனக்கு 90 இருக்குங்களா, அதே மாதிரி இங்கே 120 இருக்குங்களா. ஸோ இதே நம்மளால் போலார் டயக்ராம் ஓகேங்களா. நம்ம அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி நம்ம போலார் கிரியேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.